அடுத்தபடியாக அந்த தாத்தோ தலுக்கிறாடியை அழைத்து வா பார்க்கலாம். சொல்லடி தாம் தாம் தலக்குறானி. ஏண்டி என்னடி ஒரே மேகமூட்டமா இருக்கு, இருமயமா இருக்கு. ஏண்டி வண்ணாத எப்படி சொல்லுற? ஏண்டி அதெல்லாம் போகட்டும், நம்மளுக்கு தேவை கிராக்கி, பணம், காசு, துட்டு. அதானே சரியா? எந்த இடம் எப்படி இருந்தா என்ன? ஆமா, நமக்கு வேண்டியதா கிராக்கி, காசு, பணம், மணி, துட்டு. ஆமாண்டி. ஏண்டி என்ன வந்து ஆடி பாடி சந்தோஷமா இருந்துட்டோம். இதுவரைக்கும் கிராக்கி கூட பார்ப்பல. ஆமாண்டி. அப்படி சட்டு போய் பார்க்கலாமா? பார்க்கலாமே. எந்த பக்கம் போலாம்? ஏண்டி என்ன நீ இந்த மூலை போ, நான் அந்த மூலை போறேன். எந்த மூலை? ரெண்டு பேரும் ஒன்னா போனா யாரும் வர மாட்டாங்கடி. அதனால நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கமா? ஆமா, யாருக்கு முதல்ல கிடைக்குதோ அவங்க எடுத்துக்கலாம். அப்படியா? சரியா? சரி, சட்டு போய் பார்க்கலாம்.
நான் தடுக்கிறானே வாங்கி வலித்தா இருவர் எங்க வந்திருக்கிறாய் தெரியுமா? எங்க வந்திருக்கோம்? நீங்கள் இறந்து விட்டார். ஏய் சீ, வாயை மூடி. நாங்க இறந்துட்டோமா? எங்களோட ரேட்டை கேட்டா நீ ஏன் மனம் மகிழ்ந்துருவே? உங்களுடைய ரேட்டு வேற இருக்குதா? ஆமா. பூலோகத்துல இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தீங்களா? சொல்லிட்டமா? சொல்லித்தான் பாருங்க. டேய் பட்டி பறவை தொட்டா போராயிரம் மாமா, போராயிரம் மாமா, புள்ளிக்கு பாவடை தொட்டா பட்டி புடவை தொட்டா 2000 புள்ளிக்கு பாவடை தொட்டா 3000. அது மட்டும் இல்ல, பட்டு புடவை தொட்டா 1000, பக்கத்துல வந்து படுத்தா 2000. ஆமாண்டா. அது மட்டும் இல்ல, இன்னும் ரேட்டு எக்கச்சக்கமா இருக்கு. எப்படி தெரியுமா? முள்ளி முள்ளி ஜாக்கெட் துணி 3000. தேங்காய் மூடி விடுவா 4000. அது போய் கேளு. இது 2 லட்சம் ரூபாய்டா. சீலுக்கானா? ஆமாண்டா. நேச்சுரலா? உண்மையாலும் சிலிக்கான். ஆமாண்டா. இன்னண்ட தேங்காய் மூடி 1 லட்சம், இன்னண்ட தேங்காய் மூடி 1 லட்சம். உனக்கு அப்படி சந்தேகம் இருந்தா நான் காட்ட ரெடி. நீ பாக்க ஓகேவா? சரி, அது இல்லாம வேற எதனா ரேட் இருக்குதா? சொல்றேன்டா. ஏண்டா அது மட்டும் இல்ல, வட்ட வட்ட பாவாடை தொட்டா பாவாடை பார்த்தா 5000. அந்த வட்டத்துக்குள்ள வட்டத்தை பார்த்தா 6000. வட்டத்தை பார்க்கறதுக்கா? ஆமா. இருந்தாலும் என்னால முடியாது. நீங்கள் பூலோகத்துல எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏண்டி மூச்சு வாங்க பாடனா? ஒருவேளை இவன் நம்ம கேப்பா இருப்பானா? இவன் ஆம்பளைன்னு பார்த்தா இவனை பார்க்கும் பொழுதே சந்தேகமா இருக்குது. இவன் ஆம்பளை தானு. ஏண்டி ஒரு பெண் அழகான பெண் வந்து கூப்பிடுறோம், வாயா கட்டிப்பிடிச்சு முத்துக்குடியா வாயான்னு. இவனும் என்னால முடியாதுன்றானே. நீ ஆம்பளையாடா? உனக்கு எதுக்குடா மீச? உனக்கு எதுக்கு மீச? நான் ஆம்பளையான கேக்குறேன். கம்பெனிக்கே ரொம்ப நாளா சந்தேகமா இருக்குது. யாரு நீ ஆம்பளையாண்டா? சந்தேகமே வேணாம், அது இனிமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பாம்பே போயிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துருங்க. டேய் தாயமா கை பாம்பேட்லாம் வேணாம்டா, கற்பக நகரே வந்துடுச்சு. சரி, அப்படி போனால் போகட்டும். நீங்களே பூலோகத்துல எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்களும் இறந்து விட்டீர்கள். இப்போது எங்க வந்திருக்கிறீர்கள்? எங்க வந்திருக்கோம்? யமலோகம் வந்திருக்கிறீங்க. இவள் என்ன குற்றம் செய்தாள்? இவள் என்ன குற்றம் செய்தாள்? இவள் என்ன குற்றம் இந்த வாக்கி வடிப்பாவும்
செய்த குற்றங்கள் என்னென்ன? ஐயா, கட்டிய கணவனை விட்டு மாற்றான் இடத்திலே உல்லாசமாக இருந்தார்கள் ஐயா. கட்டிய கணவனை மறுத்து மாற்றான் மீது உல்லாசமாக இருக்கிறார். ஆமாம் ஐயா. அப்படி என்றால் இவர்கள் என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம். நேரம் அமர்ந்து பார்க்கிறேன். அப்படியாக சொல்லுங்கள். ஏண்டி, தாம் தாம் தலுக்குறானி வாங்கி வடித்தா சொல்றது கேட்டியா? கட்டிய கணவனுக்கு நம்ம துரோகத்தை செஞ்சுட்டோமா? ஆமா கட்டின கனவு ஒழுங்கா சோறு போட்டா நம்ம ஏன் நீங்க நம்ம ஏன் கண்ட நிலைமைக்கு ஹோட்டலுக்கு போக போறோம், ஆமா. கண்ட இடத்துல சாப்பிட போறோம். ஏன்? அப்படி இருக்கும்போது இருக்கும்பொழுது சரி, சரி, இவன் வேலைக்கு ஆக மாட்டான். ஆகல வேற யாரையோ சொன்னானே. ஏண்டி நான் இன்னொருத்தரை பாத்துட்டேன் தெரியுமா? பாத்துட்டியா? ஆமா. பாத்துட்டு போன் நம்பர் கொடுத்தியா? ஏய் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அவர் பார்க்கும் பொழுது அவர் முகத்துல நீளமான மீசை, நீளமான மீசியா? ஆமா ஏ, ஏ, ஏ. போற பல்லு, ஐயோ, அப்படி பார்க்கும் பொழுதே மனம் மறுகுதுடி. மறுக்குதா நொறுக்குதா? ஏண்டி என்ன? அவர் பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? அவரை பார்க்கும்போதா? ஏண்டி நீ மட்டும் பாத்துட்டியே, அவரை நானும் பார்க்க கூடாதா? பார்க்கணுமா? ஆமாண்டி. சற்று திரும்பி பாருடி. வாடி, வாடி. இங்க வாடி, வாடி, வாடி. ஏண்டி, சொல்லுடி. நீ சொல்லும் போது நான் நம்பலடி. ஆமா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆள் என்ன வெயிட்டா நல்ல மப்பு மந்தர் மரத்துல கட்டியா. ஏண்டி அவரு ஆள் ரொம்ப குண்டா இருக்கிறாரு, நீயும் ரொம்ப ஒல்லியா இருக்கிற. அதனால அவருக்கு கிட்ட பொண்ணு வச்சுக்கோ, நீ இருக்கிற உடஞ்சிட்டு உன்ன. அதனால நீ அவருக்கு எடுத்துக்க லீடு வேண்டியா? நான் தான். அப்படியா? அதனால நான் போயிட்டு வரட்டேன். ஏய் முதல்ல அவனை நான் போயிட்டு வரேன். தாங்க மாட்டேன் பொண்ணா, ஏய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். குச்சி மாதிரி உடச்சுக்குடி. நான் பாத்துக்கிறேன்டி. நீ பாத்துக்கிறியா? ஆமா. ஏய் அப்படிலாம் சொல்லாதீ, உன்னோட தெரியும் நான் தானே. நான் தான் போயிட்டு வருவேன். ஃபர்ஸ்ட் சின்னலுக்கு தான்டி. நான் போறேன்டி. ஃபர்ஸ்ட் குரு தான் செலக்கு கொடுக்கணும். ஆமா உனது ஒன்று சொல்லிடுக்கிறீ. சரி சரி, நீ பார்த்தேன்னு நான் பார்த்தேன்னு, நமக்கு வேண்டியது பணம் தானே, பணம் நமக்கு தானே. வேண்டியது சுகம். அதனால நீங்க போய் ஏய் பார்த்தியா? அவர் பார்க்கும் பொழுது ராத்திரி நேரத்து பூஜை, ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசனாசையில் ஆனந்த ஆராதனை ஓ நம்ம சுபவேதனை
திருநேரத்தி பூஜையில் அகத்திய முத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கிறேன் அந்த ஆளு எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க என்னடி செல்லம் உட்காந்துட்டாரு தெரியலையே எவ்வளவு தான் ஏண்டி அடியே, ஆம்பளையான்னு சந்தேகமா இருக்கு அண்ணாயா, என்ன ஆர்வம் இருந்தால் இவர்கள் இருவருக்கும் கட்டிய கணவனை மறுத்து போட்டோன் மீது உல்லாசமாக ஆசைப்படுகிறார். அப்படி இருக்க இவர்களுக்கு எப்பேற்பட்ட தண்டனை அதோ தெரிகிறது பார் அக்னி கம்பம். அக்னி கம்பத்தில் கட்டி இவர்கள் அனைவருமே சொர்க்கத்தில் இடமில்லை, நரகத்தில் சேர வேண்டும் என்றால் ஆயுத முத்தம் பத்தாது. ஒரே ஒரு முத்தம் அக்னி கம்பத்தில் கட்டி அணைக்க வேண்டும். அக்னி கம்பத்தை கட்டி அடிக்கணுமா? இங்க பாருங்க, பூலோகத்திலே ஒரு ஆடவர் உறவை விட வேற எதுவுமே அவ்வளவு சூடு கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ஆண்களுடைய சூட்டையே நம்ம தாங்குறோம். ஆமா போய் இந்த அக்னி கம்பம் ரெடி பண்ண போகுது. ஏய், அந்த அக்னி கம்பமா நாங்களா? பார்க்கலாமா? பாடி பார்க்கலாம். போய் பார்க்கலாம்.